அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக கூட்டணியில் வெளியேறிய திருமா பரபரப்பு இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. அனைவருக்குமே தெரியும். திமுகவும் விசிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைந்ததாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்போ சமீப காலத்துலேருந்தே உட்கட்சிக்குள்ளே மோதல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக திருமாவளவன் அவர்களும் பார்த்தீங்கன்னா 20 தொகுதிக்கு மேலே கேட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இதுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா திமுக செயல்பட்டு வருவதாக திருமாவளவன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறதாக சமீப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகி வருது. இது உண்மையா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தான் தீபாவளிக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்பதும் வைக்காததும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் அதிரடியாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சம்பவம் செய்திருக்காரு. திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. 2026 இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்காக தான் அனைத்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்ற மாதிரி நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். 2021 ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து திமுக வெற்றி பெற்றது. இது தொடர்ந்து 2026 தேர்தல் வந்துருச்சு. இதுக்காக இன்னும் 5 மாத சில மாத காலங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அனைத்தையுமே வெளியேறி அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்துட்டு வருது. முக்கிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செய்துட்டு வரும் நிலையில் முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா இப்போ வெளியேற போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் திருமாவளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறதாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி வருது. பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. 2026 தேர்தலில் திராவிட கட்சி திராவிட மாடல் இருக்குமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. இதன் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே திராவிட கழகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழகத்தில் சாட்சியே வராத அளவிற்கு சம்பவம் மக்கள் செய்ய போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இதில் கருத்து கணிப்பில் திமுக கீழ்த்தாங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய ஆட்டம் ஒட்டுமொத்தவுடைய ஆட்டமும் முடிய போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.